ஹாய், இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 3 தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் 2 பாக்கெட் காளானை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு மட்டும் கிடையாது, ரைஸ்க்கும் சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். அந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா.